எனது வயிற்றுப் பிழைப்புக்கு ஆதாரம் ஆட்டோதான். நான் சவாரிக்காக காத்திருந்தேன். ஒரு நாள் காலையில் ஒரு புதிய தம்பதியினர் என்னிடம் வந்து தாங்கள் தென்காசி வரை செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சவாரி நன்றாக இருந்தது. ஆட்டோ வாடகை அதிகம் கிடைக்கும். எனவே நான் ஒப்புக்கொண்டு அவர்களை தென்காசி வரை அழைத்துச் சென்றேன். அந்த கணவன் மனைவியை இறக்கிவிட்டு நான் திரும்பிச் செல்ல இருந்தேன். அப்போது எதிரில் ஒரு பெண் வருவது தென்பட்டது. எங்காவது செல்ல வேண்டுமோ என்ற எண்ணத்தில் நான் எனது ஆட்டோவை நிறுத்தினேன். அந்த பெண்ணின் வயது 27, 28க்குள் இருக்கும். அவள் புடவை அணிந்திருந்தாள். அவளது நடையில் வெற்றியும் உறுதியும் தெரிந்தது. அவள் என்னிடம் நெருங்கி வந்து நின்றாள். எதுவும் பேசாமல் ஆட்டோவில் ஏறி என்னை நகரச் சொன்னாள். நானும் ஒருவேளை மெயின் ரோடு வரைதான் செல்ல வேண்டுமோ என்று நினைத்து ஆட்டோவை ஸ்டார்ட் செய்துவிட்டேன். வழிநெடுக அவளை நான் கண்ணாடியில் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவள் நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். கழுத்தில் குங்குமப் பொட்டும் இருந்தது. அதிலிருந்து அவள் இந்து மதத்தைச் சேர்ந்தவள் என்பது தெளிவாகத் தெரிந்தது. சிறிது நேரத்திலேயே நாங்கள் கோவில் பேருந்து நிலையம் வழியாக வெகு தூரம் வந்துவிட்டோம். நான் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவளிடம், அம்மா, உங்களை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று கேட்டேன். பதிலுக்கு அவள் எந்த பதிலும் அளிக்கவில்லை. தன் கைகளில் பிடித்திருந்த மூட்டையை மார்போடு சேர்த்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அதுதான் அவளிடம் இருந்த ஒரே பொருள் நான் பார்த்தது வரை. நான் கேள்வியை மீண்டும் கேட்டபோது, எங்கேயாவது கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்னாள். ஒருவேளை இந்த ஊருக்கு புதிதாக வந்திருப்பதால் இடம் சரியாகத் தெரியாமல் இருக்கலாம். இடத்தை பார்த்தால் ஞாபகம் வரும் என்று நினைத்து நான் ஆட்டோவை ஓட்டிக்கொண்டே இருந்தேன். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று மார்க்கெட்டும் முடிந்துவிட்டது. நான் அவளிடம் சற்று கடுமையாக கேட்டேன், அம்மா, நீங்கள் எங்கே இறங்குவது என்று சொல்லவில்லையே. அப்போது அவள் கனைத்து குரலை தெளிவுபடுத்திக் கொண்டு, எங்கேயாவது ஒரு அம்மன் கோவில் தெருவில் இறக்கிவிடுங்கள் என்று சொன்னாள். அம்மா, இதெல்லாம் இந்து பகுதிதான். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று சொல்லுங்கள். இடத்தின் பெயர் என்ன? உங்களிடம் ஏதாவது முகவரி இருக்கிறதா? எழுதி வைத்திருந்தால் காட்டுங்கள். நான் உங்களை அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்று நான் கேட்டேன். அதற்கு அவள் பதறிப்போய், எனக்கு எங்கும் போக வேண்டாம். உங்கள் மனசு எங்கே விரும்புகிறதோ அங்கே இறக்கிவிடுங்கள் என்றாள். அவள் பதிலைக் கேட்டு நானும் அதிர்ச்சியடைந்தேன். சரி, இது என்ன விஷயம்? இலக்கு தெரியாவிட்டால் ஏன் பயணத்தை தொடங்கினாள்? நான் சற்று கோபம் காட்ட அவள் அழத் தொடங்கிவிட்டாள். அவள் அழுததால் என் மனசு உருகிவிட்டது. நான் திரும்பி பார்த்தேன். என் இதயத் துடிப்புகள் ஒழுங்கற்றுப் போயின. அவள் ஒரு பூவைப் போல் புத்துணர்வாக இருந்தாள். அவள் கண்களிலிருந்த கண்ணீர் எவ்வளவு மாசுமூடாக இருந்தது. நான் சொன்னேன், பாருங்கள், என் அர்த்தம் அதுவல்ல. நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கூலி இல்லாமல் கூட நான் உங்களை அங்கே கொண்டு போய் விடுகிறேன். நிம்மதியாக தெளிவாக இடத்தைச் சொல்லுங்கள். அப்போது அவள் அழுதபடியே, எனக்கு எந்த இருப்பிடமும் இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு உறவினர் யாரும் இல்லை. என்னை உங்களுடன் அழைத்துப் போங்கள். என்னை வீட்டில் வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் மூவேளை சாப்பிட்டால் போதும். உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் என்றாள். அவள் இப்படிச் சொன்னது நான் ஏதோ ஒரு பெரிய சமஸ்தானத்தின் மன்னன் போலவும் அவள் ஏதோ பரிசுப் பொருள் போலவும் இருந்தது. நான் ஒரு காலால் நொண்டி என்பதை உங்களுக்குச் சொல்லட்டும். சின்ன வயதில் எலும்புருக்கி நோய் வந்ததால் ஒரு கால் சரியாக இல்லை. அதன் உதவியுடன் தான் ஆட்டோ ஓட்டினேன். அதனால் ஊரில் எனக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை. காரணம் ஒன்று என் நொண்டித்தனம், இரண்டாவது நான் வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது என்பதுதான். இப்படி இருக்கையில் யார் தங்கள் பெண்ணை எனக்கு கட்டிக் கொடுப்பார்கள்? நான் ஒரு கணம் யோசித்தேன். பிறகு அந்த பெண்ணிடம் சொன்னேன், சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நீ சொல், எப்போது கல்யாணம் செய்வாய்? சொன்னால் இப்போதே அழைத்துப் போகிறேன். இல்லையென்றால் இங்கேயே இரு. உன் பக்கம் மனசு சரிப்பட்டு வந்து திருமணத்திற்கு மனசு வந்தால் எனக்குச் சொல்லு என்றேன். இதைக் கேட்டதும் அவள் கண்களில் ஒளி பளிச்சிட்டது. நீங்கள் ரொம்ப நல்லவர் ஐயா. எனக்கு என்ன வேண்டும்? நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் இப்போதே கல்யாணம் செய்து கொள்ளத் தயார் என்றாள். அவள் மாசுமூடுதனத்தில் எனக்குச் சிரிப்பு வந்துவிட்டது. மனசுக்குள் நினைத்தேன், இவள் சில நிமிடங்களில் எனக்கு இத்தனை புன்னகைகளை தர முடியுமென்றால் என் வாழ்க்கையை எவ்வளவு இனிமையாக்குவாள். உடனே என் வழக்கறிஞர் நண்பனுக்கு போன் செய்தேன். அவனுக்கு எல்லா விவரத்தையும் சொல்லி நான் இப்போது அவளுடன் திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினேன். அவன் யோசித்துப் பார்க்க அறிவுரை கூறினான். நானும் அவன் சொல்வது சரிதான் என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் என் மனசு சொன்னது, இந்த பெண் மாசுமூடானவள். சரி, அவன் வேலைதானே சொல்லுவது. அவன் சொல்லிவிட்டான். அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டேன்.
அந்த பெண்ணை அழைத்துக்கொண்டு சப்ரிஜிஸ்திரார் அலுவலகத்திற்கு வா என்றான். அதுவரை நான் அவள் பெயரை கூட கேட்கவில்லை. நண்பனுடன் பேசிய பிறகுதான் அவள் பெயரை கேட்டேன். அவள் தன் பெயர் சௌமியா என்று சொன்னாள். அவள் பெயரும் அவளைப் போலவே அழகாக இருந்தது. நான் ஆட்டோவை சாலையின் ஓரமாகத் திருப்பி 18 நிமிடங்களில் நண்பனின் அறைக்குப் போய்ச் சேர்ந்தேன். அங்கு போய்ச் சேர்ந்ததும் முதலில் அவன் என்னிடம் இனிப்பு கேட்டான். நானும் உடனே வாங்கித் தருவதாகச் சொன்னேன். பிறகு நான் இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புவதாக மீண்டும் சொன்னேன். அவன் எங்களை அவன் அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்று சில அவசிய ஏற்பாடுகளைச் செய்தான். தேநீர் தண்ணீர் வசதி செய்து கொடுத்தான். தன் மற்ற நண்பர்களையும் வரவழைத்தான். அத்துடன் திருமணம் மற்றும் பதிவேட்டிற்கும் ஏற்பாடு செய்தான். சேகரின் அலுவலகத்தில் அவனுடைய 5 அல்லது 6 நண்பர்கள் இருந்தனர். திருமண நேரத்தில் தெரிந்தது, சௌமியா இப்போதுதான் சில அடிப்படை இந்து மந்திரங்களை கற்றுக்கொண்டாள் என்று. 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பு. இன்னும் அவளுக்கு பூஜை எப்படி செய்வது என்று கூட தெரியவில்லை. சரி, இதனால் எனக்கு ஆச்சரியம் எதுவும் ஏற்படவில்லை. ஏனெனில் அவள் நடத்தையிலிருந்தே அவள் நல்லவள் என்று தெரிந்தது. சேகர் அவளிடம் மேலும் ஒரு கேள்வி கேட்டான். அவள் கன்னிதானா என்று. அந்த கேள்விக்கு அவள் மௌனம் சாதித்தாள். சேகர் அந்த மௌனத்தை வெட்கம் என்று விளக்கி அதை ஒப்புக்கொண்டான். மற்ற விவரங்களுக்குப் பிறகு எங்கள் திருமணம் நடந்தது. நாங்கள் சடங்குகளின்படி இங்கே வாழ்க்கை பந்தத்தில் பிணைக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் எனக்கு திடீரென்று எனது மதிப்பு எல்லோர் கண்களிலும் உயர்ந்துவிட்டது போல் தோன்றியது. ஊரில் எனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னவர்கள் சௌமியாவை என்னுடன் பார்க்கும்போது வியந்து போவார்கள். நான் அடுத்த நாளே ஆட்டோவை விட்டுவிட்டு அவளை என் ஊருக்கு அழைத்துப் போக முடிவு செய்தேன். என் உறவினர்களை பார்க்க, அவர்களுக்கு காட்ட, என் தலையெழுத்திலும் அருள்மிகு பெருமாளே எனக்கு ஒரு அழகான மனைவியை எழுதி வைத்திருந்தான். 2 லட்சத்தில் ஒருத்தி, உருவத்தில் அழகில் என்பதை நிரூபிக்க. திருமணம் முடிந்த பின் உணர்வுகளே தனிதான். எனக்கு சௌமியா மீது அன்பு பெருக ஆரம்பித்தது. நான் அவளுக்கு சந்தையிலிருந்து ஒரு புடவை வாங்கிக் கொடுத்து அவளை ஆட்டோவில் ஏற்றி என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்கு வந்து நானே கையால் தேநீர் தயாரித்துக் கொடுத்தேன். தேநீர் குடித்த பின் அவளுக்கு உறக்கம் வந்துவிட்டது. நானும் மிகவும் களைப்பாக இருந்தேன். ஆனால் திருமண மகிழ்ச்சி மிகவும் அதிகமாக இருந்ததால் என் களைப்பு மறந்து போனது. நான் அவளிடம், நீ இங்கேயே இரு, நான் உனக்கு இன்னும் சில உடைகள் வாங்கி வருகிறேன் என்றேன். ஏனோ அவள் அந்த உடைகளில் எனக்கு நன்றாகத் தெரியவில்லை. நான் சடார் என்று சந்தைக்குச் சென்றேன். கிட்டத்தட்ட 68% பணத்தை சௌமியாவுக்கு உடைகள் வாங்குவதற்கும் சாப்பாட்டுப் பொருட்கள் வாங்குவதற்கும் செலவு செய்துவிட்டேன். பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தபோது அவள் என் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். நான் அவளுக்கு உடைகளைக் கொடுத்து கை முகம் கழுவிவிட்டு வா, அதுவரை நான் சாப்பாடு வைக்கிறேன் என்றேன். அவள் சரியென தலையாட்டிவிட்டு உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள். குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அவள் அழகு பன்மடங்கு ஆகியிருந்தது. நான் அவளை பார்த்துக் கொண்டே இருந்தேன். அவள் முன்னிலும் பல மடங்கு அழகாகியிருந்தாள். அவள் தேன் போன்ற பளபளப்பான நிறமும் ரோஜா நிற உதடுகளும் நீண்ட கருமையான கூந்தலும் யாரையும் மயக்கும். நான் அவளை முழுவதுமாக பார்த்தபோது அவள் வெட்கப்பட்டாள். ஏதோ ஒரு பக்கிருக்கு ஜின்களின் நாடு கிடைத்த மாதிரி இருந்தது. நானே கையால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி என் அன்பின் அரவணைப்பை காட்டியபோது அவளும் மிகவும் மகிழ்ச்சியாகத் தெரிந்தாள். இப்போது அவள் பதட்டத்தில் சற்று குறைந்திருந்தது. எனக்கே புரியவில்லை. 3 மணி நேரத்தில் என் வாழ்க்கை இவ்வளவு மாறியதே எப்படி? ஏதோ நான் ஒரு அழகான கனவு காண்பது போல் இருந்தது. நான் தனியாக வசித்த அந்த அறையில் இப்போது என் துணைவியும் வந்துவிட்டாள். அன்று அவள் தோழமை கிடைத்ததும் நான் உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைந்துவிட்டது போல் உணர்ந்தேன். எங்கள் இரவுகளும் பகல்களும் மகிழ்ச்சி என்னும் போதையில் மூழ்கியிருந்தன. நான் சௌமியாவின் பெயரை தெய்வானை என்று வைத்தேன். இது ஒரு தெய்வீகமான பெயர். அவள் குடும்பத்தை பற்றி கேட்டால் ஒன்று தட்டிக் கழிப்பாள், அல்லது அவள் முகம் பார்த்தவுடன் மீண்டும் கேட்க வேண்டிய அவசியமில்லாமல் போய்விடும். அவள் அமைதியின்மையில் குழப்பத்தில் இருப்பதை நான் அவளுக்கு மேலும் தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை. அதனால் நானும் அதிகம் வற்புறுத்தவில்லை. நான் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட நிகழ்காலத்தில் வாழ்பவன், விஷயங்களைப் பற்றி அதிகம் யோசிப்பவன். அதனால் நானும் எங்கள் உறவில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஒரு நாள் நான் தெய்வானையை சுற்றி பார்க்க நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றேன்.
அவள்தான் சமயத்திற்கு புறம்பான ஒரு குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் அங்கு விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தாள். அவள் தன் கிராமத்திற்கு வெளியே அதிகம் சென்றதில்லை. இந்த நகரத்தையும் அவள் பார்த்ததில்லை. ஆகையால் நான் அவள் மனசை மகிழ்விக்க பூங்காவிற்கு அழைத்துச் சென்றேன். அங்கு சென்றதும் அவள் மிகவும் மகிழ்ந்தாள். அவளை நான் முதலில் பார்ப்பது போல் இருந்தது. நான் அவளுக்கு மெர்ரிகோ ரவுண்ட் போன்ற ஊஞ்சல்களையும் காட்டினேன். ஆனால் அவள் ஊஞ்சலில் உட்கார பயந்தாள். பூங்காவில் சுற்றித் திரிந்த பின் நாங்கள் ஒரு டிபன் கடையில் அமர்ந்திருந்தபோது ஒரு விசித்திரமான ஆள் எங்களை மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொண்டிருந்தான். நான் பார்த்தேன். அவன் ஆர்வம் என் மீதை விட தெய்வானை மீதுதான் அதிகம் இருந்தது. சரி, சண்டை போடுவதில் எனக்கு விருப்பமில்லை. நகரத்தில் இது போன்ற விஷயங்கள் சகஜம்தான். ஆனால் அவனுடைய பார்வை பொறுக்க முடியாத அளவுக்கு அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவன் செய்கைகளும் முன்பை விட விசித்திரமாகியிருந்தன. அவன் போனில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தான். சற்று நேரம் கழித்து போனை வைத்துவிட்டு எங்கள் பக்கம் திரும்பி, டேய், உனக்காக ஒரு பெரிய செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சத்தமிட்டுச் சொல்லிவிட்டு பக்கத்து ஸ்டேஷனில் சந்திப்பதாக கூறி போனை வைத்துவிட்டான். அதன் பிறகு அவன் எங்கள் பக்கம் பார்ப்பதை நிறுத்திவிட்டு கூட்டத்தில் மறைந்துவிட்டான். தெய்வானை இவற்றையெல்லாம் அறியாமலிருந்தாள். ஆனால் நான் சற்று கவலையடைந்தேன். இந்த ஆட்களின் நோக்கம் என்னவாக இருக்கும்? சரி, நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்தோம். நான் அவளை அழைத்துக் கொண்டு டிபன் கடையிலிருந்து வெளியே வந்து எங்கள் வீட்டை நோக்கிச் சென்றேன். வழியில் யாரோ எங்களை பின்தொடர்வதாக உணர்ந்தேன். ஆனால் திரும்பி பார்த்தால் எல்லாம் இயல்பாகவே தெரிந்தது. யார் எங்களை பின்தொடர்ந்தார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் சுமார் 2 மணி நேரத்தில் எங்கள் வீட்டை அடைந்தோம். வீட்டிற்குச் சென்றபோது மாலை 6 மணி ஆகிக் கொண்டிருந்தது. நான் சாயரட்சை பூஜை செய்வதற்காக தெய்வானையை வீட்டில் விட்டுவிட்டு நானே கோவிலுக்குச் சென்றேன். அவளிடம் கண்டிப்பாக அறிவுறுத்தினேன், யார் வந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். என் பெயர் சொன்னால் நான் கோவிலில் பூஜை செய்யச் சென்றிருப்பதாகச் சொல்லிவிடு என்று. சுமார் 1 மணி நேரம் கழித்து நான் பூஜை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவள் மிகவும் பதட்டத்துடனும் பயத்துடனும் இருந்தாள். உண்மையில் அவள் அழ ஆரம்பித்துவிட்டாள். நான் கேட்டபோது நான் சென்ற பிறகு யாரோ கதவை ஓங்கி ஓங்கி தட்டிக் கொண்டிருந்தார்கள் என்றும் கதவை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற மாதிரி இருந்தது என்றும் பின்னர் ஒருவேளை அக்கம் பக்கத்தினரில் யாராவது சொல்லியிருக்கலாம், கதவை தட்டுவதை நிறுத்திவிட்டார்கள் என்றும் சொன்னாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறி யாரோ விளையாட்டுக்காக பயமுறுத்த முயன்றிருக்கலாம் என்றோ அல்லது என் நண்பர் யாராவது இருக்கலாம் என்றோ சொன்னேன். இப்போது என் நண்பர்கள் யாரும் என்னை இப்படி பார்க்க வருவதில்லை. ஆனால் யாருக்குத் தெரியும் என்றேன். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கேட்டபோது நான் சென்ற பிறகு சிலர் வந்ததாகவும் அவர்களை அந்த பகுதியில் இதற்கு முன் பார்த்ததில்லை என்றும் பின்னர் காலையில் வந்தவர்கள் அவர்களை விரட்டி அடித்ததாகவும் சொன்னார்கள். இதை கேட்டதும் என் நெற்றி சிந்தித்தது. அவர்கள் யார்? எங்களிடம் என்ன வேண்டும்? அடுத்த நாள் காலை நானும் அந்த நேரத்தில் வீட்டிலேயே இருந்தேன். ஏனென்றால் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுவதில்லை. என் திருமணமாகி இன்னும் 2 மாதங்களே ஆகியிருந்தன. எனக்கு புதிராக இருந்தது. காலை உணவு வெளியிலிருந்து வாங்கி வருவது வழக்கம். அன்றும் நான் பூரி மசால் வாங்க வெளியே சென்றிருந்தேன். திரும்பி வந்தபோது கதவருகே 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். மிகவும் ஆத்திரமாகச் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பொன்னை நீ உன் வீட்டில் வைத்திருக்கிறாய். நான் அதிர்ச்சியடைந்து, உங்கள் பொண்ணு யார்? என் வீட்டில் என் மனைவி மட்டும்தான் இருக்கிறாள். அவள் பெயர் தெய்வானை என்றேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவள் எங்கள் பெண்தான். அவள் பெயர் சௌமியா. நீ அவளை கட்டாயப்படுத்தி இங்கே வைத்திருக்கிறாய். நாங்கள் உன்னை போக விட மாட்டோம். உடனே கதவை திறந்து அவளை எங்களிடம் ஒப்படை என்றார்கள். அந்த நபர்களின் தோற்றமும் பேச்சும் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் தலையில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தார்கள். கழுத்தில் விசித்திரமான ருத்திராட்ச மாலைகள் அணிந்திருந்தார்கள். அவர்களின் கொடுமைக்காரத்தனத்தை பார்த்து எனக்கும் கோபம் வந்துவிட்டது. நான் பூரி மசாலை பொட்டலத்தை ஓரமாக வைத்துவிட்டு ஆவேசமாக, தைரியம் இருந்தால் என் மனைவியை அழைத்துப்பார். இது என் பகுதி. இங்குள்ள அனைவரும் என்னை அறிவார்கள். அதிகமாக கத்தினால் உங்கள் கால்களால் திரும்பி ஊருக்குப் போக முடியாதபடி செய்துவிடுவேன் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவன் என் சட்டையை பிடித்து இழுத்து, என்னை உனக்குத் தெரியாதா? என் பெயர் கங்கா. என் பெயரை கேட்டு பெரிய பெரிய ஆட்கள் நடுங்குவார்கள். ஆமாம், ஆயுதமில்லாத கங்கா. உன்னை பற்றி எனக்கு பயமில்லை. உன்னால் முடிந்ததைச் செய். நான் உனக்கு பயப்படவில்லை என்றான். எங்கள் சண்டையும் சத்தமும் கேட்டு அக்கம் பக்கத்தினரும் கூடிவிட்டார்கள்.
இவர்கள் வம்பு செய்வதை பார்த்து யாரோ போலீசுக்கு போன் செய்தார்கள். சற்று நேரத்திலேயே போலீஸ் எங்கள் வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது. எனக்கு இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்களை தடுக்க வேறு வழியில்லை. போலீஸ் வந்ததும் இவர்கள் பயந்து போய் ஓட முயன்றார்கள். ஆனால் போலீஸ் பிடித்துவிட்டது. ஒரு நல்ல மனிதரை ஏன் தொந்தரவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அக்கம் பக்கத்தினரும் எனக்கு ஆதரவாகவே பேசினார்கள். அதற்கு இவர்கள் நான் அவர்கள் குலத்துப் பெண்ணை என் வீட்டில் கட்டாயமாக அடைத்து வைத்திருப்பதாகச் சொன்னார்கள். அந்த பெண் அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி வந்தவள் என்றார்கள் போலீஸ். இதைக் கேட்டதும் ஒரு பெண் கான்ஸ்டபிளையும் அழைத்து வந்து வீட்டை சோதனை செய்யச் சொன்னது. தெய்வானை இவை அனைத்தையும் பார்த்து மிகவும் கலங்கிப் போயிருந்தாள். உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் போலீஸ் முன்பு வாக்குமூலம் அளித்தாள். நான் இந்த மனிதரின் மனைவிதான். நான் விருப்பப்பட்டுதான் இவரை திருமணம் செய்து கொண்டேன். இவர் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்றாள். நான் போலீசுக்கு எங்கள் திருமணச் சான்றிதழையும் காட்டினேன். நான் நம்ப வைப்பதில் வெற்றி பெற்றேன். போலீஸ் அந்த நபர்களை அழைத்துக் கொண்டு ஸ்டேஷனுக்குச் சென்றது. அவர்கள் சென்ற பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது. என் உணர்வுகள் வெடித்து சிதறின. இவர்கள் யார் சும்மாவா வந்திருப்பார்கள்? நிச்சயமாக இவர்களுக்கு தெய்வானையை தெரிந்திருக்க வேண்டும். நேற்று நாங்கள் டிபன் கடையில் இருந்தபோது அந்த நபர் தெய்வானையை பார்த்துக் கொண்டிருந்தாரே, அவன் போனில் கங்கா என்ற பெயரைச் சொன்னானே. இந்த நபரும் இதே விசித்திரமான பெயரைச் சொன்னானே. சரி, நான் கதவை மூடினேன். தெய்வானை அழுது கொண்டிருந்தாள். ஏனோ என் மனசில் இன்னும் அவள் மீது அன்பு இருந்தது. நான் அவள் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. நான் தெய்வானைக்கு காலை உணவு கொடுத்துவிட்டு அவளிடம் சொன்னேன், தெய்வானை, நீ என் வாழ்க்கையாகிவிட்டாய். நீ என்னிடம் உன் கடந்த காலத்தைப் பற்றிச் சொல்லாவிட்டால் இந்த ஆட்களிடமிருந்து உன்னை எப்படி காப்பாற்றுவது? கடவுள் செய்யாமல் ஒரு நாள் இவர்கள் நமக்கு தீங்கு செய்தால் நான் தனி மனிதன், என்னால் அதை தாங்க முடியாது என்றேன். என் வற்புறுத்தலுக்கு தெய்வானை சொன்னாள். அவள் ஒரு கொடிய காட்டுமிராண்டி குலத்தைச் சேர்ந்தவள் என்றும் கங்கா என்ற பெயர் சொன்னவன்தான் தன் மாமனார் மகன் என்றும் மீண்டும் மீண்டும் தன்னை அச்சுறுத்தியதாகவும் அவனுடன் இருந்த குள்ளமான ஆள் அவன் தம்பி என்றும் சொன்னாள். நான் மேலும் கேட்டபோது தெய்வானை சொன்னாள், இவர்கள் தன்னை மிரட்டுவதற்காக வந்தார்கள் என்றும் அவர்களுக்கு வேறு எந்த சகோதரியும் இல்லை என்றும் அவர்கள் தங்கள் குலத்தில் பலம் கொண்ட கொடிய ஆட்களின் கும்பலை வைத்திருந்தார்கள் என்றும் அவர்கள் தங்கள் பலத்தின் மூலம் யாரிடமும் தங்கள் பேச்சை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்றும் இப்பகுதியில் மாட்டிக்கொண்ட அனைவரும் கெட்டவர்கள் என்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுபவர்கள் என்றும் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இழிவு நிறைந்த தீமை நிலவியதாகவும் அதை விளக்கச் சொல்ல வெட்கமாக இருந்தது என்றாள். ஊரில் தங்கம் மற்றும் வெள்ளி இல்லாமல் திருமணம் நடப்பதே இல்லை என்றும் வரும் மணமகள் தங்கத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அவளுக்காக அபரிமிதமான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் கடுமையான மனிதர்களின் மொத்தச் சேமிப்பும் ஒரே திருமணத்தில் செலவாகும் என்றும் தங்கம் வெள்ளி இல்லாமல் வேறு யாருடைய திருமணமும் நடப்பதாக கருதப்படுவதில்லை என்றும் ஆனால் திருமணத்தின் பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி யாருக்கும் கவலையில்லை என்றும் சொன்னாள். 5 மாதங்களுக்கு முன்பு என் திருமணமும் நடந்தது. என்னை தங்கம் வெள்ளியில் மூழ்கடித்தார்கள். என் தந்தைக்கு அதிக பணமும் கொடுக்கப்பட்டது. நான் வந்து கங்காவின் வீட்டிற்குள் நுழைந்தேன். கங்காவின் கொடுமைகளுக்கு அந்த பகுதி முழுவதும் பயந்தது. அவனுக்கு பின்னால் அவன் சகோதரர்களும் இருந்தார்கள். அதனால்தான் அவன் தன் பலத்தை காட்டி பலமாக பேசினான். திருமண நாளில் வீட்டில் எந்த பெண்களும் இல்லாததைக் கண்டு எனக்கு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. இதற்குப் பிறகு அவன் சகோதரர்களும் என்னை விளையாட்டாக கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். அது எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. எனது பகுதியின் பாரம்பரியம் எனக்குத் தெரியும். என் மைத்துனர்கள் மற்றும் சகலரின் விஷயத்தையும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை மகிழ்விக்கும் வழியாக இருக்க வேண்டும். ஆனால் ஏனோ என் மனசு அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் பேச்சு எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. அன்று புதிய வகையான தொல்லைகள் ஆரம்பமாகி முடிவுக்கே வரவில்லை. நான் இவர்கள் வீட்டில் அடிமையாகிப் போனேன். நான் நாள் முழுவதும் இவர்களுக்கு சாப்பாடு சமைத்துக் கொண்டிருந்தேன். உதவி செய்ய யாரும் இல்லை. என் தாயும் இல்லை. அனைவரின் முன்னிலையிலும் எனது கடமையாகிவிட்டது. நாள் முழுவதும் வேலையின் சோர்வு பின் மிக மோசமான இரவுகள். இது எனக்கு சாபத்தை விட குறைவாக இல்லை. நான் அங்கே கட்டி வைக்கப்பட்ட ஒரு விலங்கு போல் உணர்ந்தேன். ஆச்சரியம் என்னவென்றால் இந்தச் சகோதரர்கள் பகல் வெளிச்சத்தில் என்னை அண்ணி என்று அழைத்தார்கள். குலத்தார் முன் மிகவும் மரியாதையுடன் இருந்தார்கள்.
ஆனால் இரவில் அவர்களின் உண்மை நிலை எனக்கு தெரிந்துவிட்டது. நான் பக்கத்தில் வசித்த ஒரு வயதான பெண்ணிடம் நம்பிக்கை வைத்து இந்த விஷயங்களைச் சொல்ல முயன்றேன். அதற்கு அவள் எனக்கு 4 மைத்துனர்கள் மற்றும் 2 அண்ணன்கள். நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. யார் என் பங்குதாரர் என்று நீங்கள் இந்த காலத்து பெண்களுக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லை. உங்கள் சொந்த கணவனை ஏன் எதிர்க்கிறீர்கள்? எந்த வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் பொறுப்பு. அவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் பெண்ணாக உங்கள் நடத்தையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், இதுதான் எங்கள் பழக்க வழக்கங்கள். இவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் இன்னும் வெளி உலகத்தை பார்த்ததில்லை. அந்த உலகம் இதைவிட மோசமானது என்றாள் அவள். இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த தீமை ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. ஒருவேளை மக்கள் அதிக செலவு செய்ய விரும்பாததால் இருக்கலாம். நான் வளர்ந்ததும் இந்த விஷயங்களைப் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் ஒருவேளை எனக்குள் ஏதோ ஒரு வெறுப்பு இருந்தது. இந்த அழுக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத வெறுப்பு. நான் என் கிராமத்திலிருந்து தப்பிக்க முடிவு செய்துவிட்டேன். ஆனால் எனக்கு இலக்கு எதுவும் தெரியாது. கிராமத்திலிருந்து சற்று தூரம் வந்ததும் ஒரு பேருந்து நிலையம் இருந்தது. நான் ஒரு பேருந்தில் ஏறி உட்கார்ந்தேன். நான் எங்கு போவேன் என்று எனக்கு தெரியாது. என் மனதில் ஒரு வெறுமையை மட்டுமே வைத்திருந்தேன். பேருந்து பயணம் மிக நீண்டதாக இருந்தது. நானும் நிம்மதியாக அமர்ந்தேன். குறைந்தபட்சம் என் மண்ணிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்ற மன நிறைவுடன் அதே பேருந்தில் ஒரு இளம் தம்பதி அமர்ந்திருந்தார்கள். ஆணின் முகத்தில் அமைதியும் பெண்ணுக்கு மரியாதையும் தெரிந்தது. பெண் தலைப்பை மூடியிருந்தாள். நான் அவர்களை ஆசையுடன் பார்த்தேன். எதிரில் இருந்த இருக்கையில் ஒரு நபர் அமர்ந்து மூடியிருந்த அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டேன். அந்த பெண்ணின் கணவனின் பார்வை அந்த ஆண் மீது விழுந்ததும் அவன் கோபத்தில் வெடித்தான். அவனுக்கு நிறைய திட்டினான். பஸ்ஸில் ஒரே பரபரப்பாகிவிட்டது. கண்டக்டரும் அவனை கடுமையாக எச்சரித்து பஸ்ஸிலிருந்து இறக்கிவிட்டான். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆண் தன் மனைவியை இவ்வளவு தீவிரமாக பாதுகாக்க முடியுமா? எங்கள் பகுதியில் இது ஒரு உரிமையாக கருதப்படவில்லை. ஒரு ஆண் வேறு எந்த பெண்ணிடமும் ஆர்வம் காட்டினால் அந்த பெண்ணின் உரிமையாளர் அந்த பெண்ணை பணத்திற்காக அவனிடம் ஒப்படைத்து விடுவார். எனக்கு அந்த ஆணின் இந்த நடத்தை நம்பிக்கையின் ஒரு கிரணமாக இருந்தது. நான் விசாரித்ததில் தெரிந்தது அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் நல்ல குடும்ப பின்னணி கொண்டவர்கள் என்றும் நானும் அன்றே முடிவு செய்துவிட்டேன். திருமணம் செய்தால் ஏதாவது ஒரு நல்ல பாரம்பரிய இந்து மனிதரைத்தான் செய்வேன் என்று. ஏனெனில் இவர்கள் தங்கள் மனைவிகளை இவ்வளவு பாதுகாக்கிறார்கள். அதனால்தான் நான் உங்கள் ஆட்டோவில் ஏறியதும் எங்கேயாவது ஒரு அம்மன் கோவில் தெருவில் இறக்கிவிடுங்கள் என்று சொன்னேன். பின்னர் நான் உங்களை சந்தித்தபோது நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் என்று எனக்கு பட்டது. நம்புங்கள். நீங்கள் கங்காவுடன் சண்டையிட்டு பாதுகாத்தது எனக்கு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் எனக்கு அப்படி ஒரு உணர்வை தந்தீர்கள். நான் உங்களுக்கு அடிமையாகிவிட்டேன். வாழ்நாள் முழுவதும் உங்களை என் தலைமேல் வைத்திருப்பேன். கடவுளுக்காக என் தவறுகளை மன்னியுங்கள். நான் உங்கள் உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் தன் தலையை என் காலடியில் வைத்து என் கைகளை முத்தமிட ஆரம்பித்தாள். மிகவும் அழுது கொண்டே, என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பெயரால் சுவாசிப்பேன், உங்கள் பெயரால் மரிப்பேன், நீங்கள் சொன்னால் உயிரையும் கொடுப்பேன். ஆனால் கடவுளுக்காக என்னை உங்களிடமிருந்து பிரிக்காதீர்கள். இங்கு வந்து இந்த வீட்டில் எனக்கு கிடைத்த அமைதி இறைவனிடம் கிடைத்தாலும் கிடைக்காது என்றாள். அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். இந்து மதம் மெய்யாகவே எவ்வளவு பெரிய மார்க்கம் பெண்களின் உரிமைகளை இவ்வளவு தெளிவாக விளக்கி அவளுக்கு நிச்சயம் மரியாதை கிடைக்கும் என நம்ப வைத்தது. நான் தெய்வானையை மார்போடு அணைத்துக் கொண்டு அவள் உண்மையை பாராட்டுவேன் என்றும் அவளை ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்றும் உறுதியளித்தேன். அவள் என் மனைவி, என் மரியாதை. இதை கேட்டதும் அவள் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்தாள். அதன் பிறகு நான் அவளுக்கு கீதை படிக்க கற்றுக் கொடுத்தேன். அடிப்படை மந்திரங்களை கற்றுக் கொடுத்தேன். கோவிலுக்குச் சென்று வழிபடும் முறைகளையும் கற்றுக் கொடுத்தேன். இப்போது அவள் கடவுளின் புனிதத்தை உணர்கிறாள். தன் மாயையை மறந்துவிட்டாள். நாங்களும் அந்த பகுதியை விட்டுவிட்டு ஒரு புதிய இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டோம். அவள் வந்ததிலிருந்து என் அதிர்ஷ்டம் திறந்து கொண்டது போல் உள்ளது. நான் ஒரு ஆட்டோவிலிருந்து 4 ஆட்டோக்கள் வைத்திருக்கிறேன். இப்போது எனக்கு நல்ல வருமானம் உள்ளது. நாளுக்கு நாள் என் ஆட்டோக்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. இந்த சமூகம் என்னை ஒரு நொண்டி என்றுதான் பார்த்தது. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குமா, என் தனிமை மாறுமா என்று பல இரவுகள் நான் ஏங்கியிருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக என் வாழ்நாளை கழித்த எனக்கு இறைவன் என் தெய்வானையை ஒரு சவாரியாக அனுப்பி வைப்பான் என்று நான்
கனவிலும் நினைக்கவில்லை. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஒரு பெண்தான். அனுபவித்த கொடுமைகளை தாங்க முடியாமல் தனக்கான பாதுகாப்பையும் மரியாதையையும் தேடி எந்த அறிமுகமும் இல்லாத என்னிடம் வந்து நின்றபோது என் இதயம் ஆழமாகத் தொடப்பட்டது. அந்த அரக்கர்களின் பிடியில் சிக்கித் தவித்த ஒரு மென்மையான மலர் இன்று என் பாதுகாப்பில் சுதந்திரமாகச் சிரிக்கிறது. அந்த பாழடைந்த கடந்த காலத்திலிருந்து அவளை மீட்டெடுத்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். ஒரு கணவனின் உண்மையான கடமை தன் மனைவியை பாதுகாப்பதும் அவளுக்கு சம உரிமை அளிப்பதும் தான் என்பதை நான் அவளுக்கு உணர்த்தினேன். பதிலுக்கு அவள் என் வாழ்க்கையின் மொத்த நம்பிக்கையானாள். அன்பின் வெற்றி. பெண்ணுக்குரிய மரியாதையும் பாதுகாப்பும் எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அங்குதான் உண்மையான தெய்வீகம் குடிநிற்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். எங்களுடைய அந்தச் சிறிய ஆட்டோ பயணத்தில் தொடங்கிய உறவு இன்று ஒரு ஆழமான காதலாகவும் பிரிக்க முடியாத பந்தமாகவும் மாறியிருக்கிறது. எங்களை தேடி வந்த ஆபத்துகளை நாங்கள் எங்கள் அன்பாலும் தைரியத்தாலும் இறைவனின் அருளாலும் ஒன்றாக இணைந்து வென்றோம். நன்றியும் நம்பிக்கையும். இன்று நான் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக மட்டுமில்லை, ஒரு ஆட்டோவில் தொடங்கி இன்று 4 ஆட்டோக்களுக்குச் சொந்தக்காரனாக நல்ல வருமானத்துடன் இருக்கிறேன். ஆனால் இந்த எந்த பணமும் என் தெய்வானையின் புன்னகைக்கு ஈடாகாது. அவள் என் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் என் தலையெழுத்தே மாறியது. என் அதிர்ஷ்ட கதவுகள் திறந்தன. அவள் என் மனைவி மட்டுமல்ல, என் இருண்ட வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட தீபம். நாம் ஒருவருக்குச் செய்யும் சிறு உதவி அவர்களின் வாழ்க்கையையே எப்படி முழுமையாக மாற்றிவிடும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு வாழும் சாட்சி. வாழ்க்கையில் எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கான விடியல் கட்டாயம் வரும் என்று நம்புங்கள். அன்பும் நேர்மையும் ஒருவரையொருவர் மதிக்கும் குணமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் நாம் தாண்டி வரலாம். என் தெய்வானையின் கண்ணீரை துடைத்து அவளுக்கு அடைக்கலம் கொடுத்ததை என் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறேன். அவளுக்கான அழகான நிகழ்காலத்தையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் நான் தொடர்ந்து உருவாக்குவேன். என் கதையை கேட்டு என் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.